திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, இதன் பாதிப்பு எந்த அளவிற்கு உள்ளது? சிவரஞ்சனி, அதாவது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக கடுமையான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாநகர் மற்றும் ஏற்காடு பகுதிகளில் நிலவி வரும் இந்த கனமழையின் காரணமாக தற்போது திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக ஏற்காடு மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் ஆகியவற்றை நிரப்பிக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய திருமணிமுத்தாற்றில் கலப்பது வழக்கம். இதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஏற்காட்டில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு, ஏற்காட்டில் வரக்கூடிய தண்ணீரானது திருமணிமுத்தாற்றில் கலந்து அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றே இந்த திருமணிமுத்தாற்றில் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சேலம் மாநகர் மற்றும் ஏற்காட்டில் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது இந்த வெள்ளப்பெருக்கானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வெள்ளப்பெருக்கை தற்போதுதான் பார்க்கிறோம் என்று கூறுகின்றனர். குறிப்பாக சேலம் கந்தம்பட்டி பைபாஸ் அருகே இருக்கக்கூடிய இந்த திருமணிமுத்தாற்றில் இந்த சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு கீழே செல்கிறது. இதன் காரணமாக இந்த திருமணிமுத்தாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனங்கள் மற்றும் கார்கள் மூழ்கடிக்கு செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். நீங்க எப்போ வந்தீங்க? விடிய 3 மணிக்கே வாட்ஸ்அப்பில் தண்ணி புந்துச்சுன்னு சொன்னாங்க. 3 மணிக்கு கிளம்பி வந்துட்டோம். 4 மணிக்கு பார்த்தோம். அந்த பக்கம் அலோட் பண்ண மாட்டேனாங்க. 4 மணி இங்கே தான் நிற்கிறோம். உள்ளே போகிறது வழி இல்லை. அதனால் வாட்ஸ்அப்பில் பார்க்கறதா வெயிட் பண்ணுறேன். இல்லை, இப்போ இந்த திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு இப்போ தான் வருதுங்களா? இதுக்கு முன்னாடி ஏதாவது வந்திருக்குங்களா? 77 வந்ததுங்களா? 77 எப்படி இருந்தது வெள்ளப்பெருக்கு? இப்போ அதை விட அதிகம் முன்னோட. இதனால் பாதிப்பு ஏகப்பட்டது. அது பார்த்து சிவதாபுரமே ஃபுல்லாக இருக்குது. ஹைவேல ராரே வரல. தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வந்துட்டுருக்கு. அதாவது குறிப்பாக நள்ளிரவு 1 மணி முதல் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பேருந்தில் வந்த பயணிகளும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அங்கே வரக்கூடிய லாரிகள் கனரக வாகனங்கள் மட்டும் இந்த சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்கிறது. ஆனால் சேலம் கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் ஒரு சில வாகனங்கள் பழுதாகி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உதவியுடன் பழுதாகி நிற்கக்கூடிய வாகனங்கள் தள்ளி கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.